எனக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும் அப்படிங்கிற ஆசை வந்து 12ஆம் கிளாஸ் படிக்கும் போது தான் வந்துச்சு. எங்க ஊர்ல வந்து யூபிஎஸ்சிக்கு ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சவங்களே பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. அப்போ நான் என் காம்படிட்டர்ஸ் யாருன்னே தெரியாம நான் காம்படிஷன்ல இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது காம்படிட்டர்ஸ் எல்லாமே இந்தியாவோட பெரிய பெரிய பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து வர்றவங்க, ஐஐடி பசங்க, எய்ம்ஸ்ல படிச்சவங்க. அது மட்டும் இல்லாம அது போக டெல்லியில பல கோடிகளை செலவு பண்ணி படிக்கிறாங்க யூபிஎஸ்சிக்காக. தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பயம் இருந்தது மனசுல. நம்ம வந்து எந்த ஒரு ஆயுதமே இல்லாம போர்க்களத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனா பின்னாடி வந்து நான் முதல் ஸ்கீம் வந்த உடனே அது மொத்தமா மாறிடுச்சு. கல்வியால மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியுங்கிறது எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சனால கல்வியை தேர்ந்தெடுத்தோம். இல்லைன்னா சாதாரணமா 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு அவங்க அப்பா கூட வேலைக்கு போனா அவனுக்கும் அதே சம்பளம் கொடுத்துருப்பாங்க அப்படி நினைச்சிருக்கலாம். ஆனா இல்ல, நம்ம வாழ்க்கை இது மாறணும், அடுத்த தலைமுறை மாறணும். யூபிஎஸ்சினா ஐஏஎஸ் தேர்வுன்னு சொல்லுவாங்க, அது கேள்விப்பட்டிருக்கேன். ஐஏஎஸ் தேர்வு யூபிஎஸ்சி பாஸ் ஆகிட்டான்னு சொன்ன உடனே எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஃபோன் வந்தது, ஃபோன் வந்து செங்கல் எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். திடீர்னு நம்ம வாழ்க்கையுடைய தலைமுறையே மாறின மாதிரி எனக்கு அளவற்ற மகிழ்ச்சி. நான் வந்து முழுவதுமா 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியில தான் படிச்சேன். நிறைய பேர் கேட்டாங்க, நல்லா படிக்கிறானே பையன், ஏன் இங்கிலீஷ் மீடியத்துல சேர்க்க வேண்டியதானே, தமிழ் மீடியத்துல ஏன் சேர்க்கறீங்கன்னு கேட்டாங்க. எங்க அம்மா சொன்னாங்க, அவனுக்கு சுப்பிரமணிய பாரதி நான் பேர் வச்சிருக்கேன், அவன் தமிழ் வழியில தான் படிப்பான், தாய்மொழியில படிக்கிற கல்விதான் நான் கடைசி வரைக்கும் கூட நிற்கும், புரிஞ்சு படிக்க முடியும், அவன் ஆங்கிலத்துல வந்து அதுலயும் பின்தங்கி இருக்க மாட்டான், ஆங்கில வழியில படித்த பசங்களை விட அவன் அழகா ஆங்கிலம் பேசுவான் அப்படின்னு எங்க அம்மா நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்காங்க. நான் 3rd இயர் படிக்கும் போதுதான் தமிழக அரசு, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து நான் முதல்வன் யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அது வந்து எனக்கு லைஃப்ல வந்து மிகப்பெரிய ஒரு ஹோப்பை கொடுத்துச்சு. ஏன்னா இப்போ சென்னையோ டெல்லியோ நிறைய பேர் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும்னாலே அங்கதான் போவாங்க. அங்க வந்து இருக்கிற கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல பல லட்சங்களை செலவு பண்ணுவாங்க. அது போக அவங்க தங்குற இடம், சாப்பாடு எல்லாம் சேர்த்து பல லட்சங்கள் செலவாகும். எங்க குடும்பத்தினால அவ்வளவு கொடுக்க முடியுமான சத்தியமா வாய்ப்பே இல்லை. நான் எடுத்தது வந்து இந்திய அளவுல 778வது ரேங்க். எதிர்பார்க்காத ஒன்றுதான், நம்ம இவ்வளவு சீக்கிரம் அச்சீவ் பண்ணுவோம்னு தெரியாது. நம்மள மாதிரி பின்தங்கிய குடும்பங்கள்ல இருந்து இந்த மாதிரியான பொறுப்புள்ள ஒரு அதிகாரத்திற்கு போகிறது வந்து மிக மிக முக்கியம். ஏன்னா நம்மளுடைய முன்னேற்றம்ங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட குடும்பத்துடைய முன்னேற்றம் மட்டும் கிடையாது, நம்முடைய சமுதாயத்துடைய முன்னேற்றம்.